கோட்ரஸ்க்கு ஆப்போசிட்ல பத்தியா செம பேரு. வண்டி நீ பாட்டுல போய் வந்து பாரு இண்டிகேட்டர் டேஞ்சர் லைட்லாம் வந்து பாரு. 2 ரூபாய் காசு கொடு. வீல் வேற பெண்டா இருக்கு. அப்படியா? அப்ப 2500 ரூபாய் கொடு. குடியா? துட்டு இல்ல சார். துட்டு இல்லடா. அப்ப வண்டி ஓரங்கட்டு. அப்ப ஒன்னு செய்ய துட்ட குத்துன வண்டி பின்னாடி கொம்பு நின்னுட்டு இருக்கதே பெரிய ஆஃபென்ஸ் தெரியல. ஓ இது வேறயா? அப்ப வண்டி போட போடு. டிராபிக் க்ளோஸ் பண்ணு. நான் நினைச்சுங்கறேன். ஓனருக்கு போன் போடு. நான் பேசுறேன். போடியா. போடியா ஜம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. இன்னைக்கு சைடிஸ் சரக்கு வந்தா. ஆமா மச்சான். சார் ஓனர் லைன்ல இருக்காரு சார். போன்ல எல்லாம் பேச முடியாது. யாரா இருந்தாலும் நேரா வர சொல்லு. எப்பறா போன்ல பேசணுமா? நேரா வர சொல்றா. சரிங்க சார். வணக்கம் மேடம். அவங்களா அடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓனர் வர சொன்னா ஃபீவர் வர சொல்லிட்டுங்கறா. ஓனர் அவங்க தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்ஸாவது புஸ்ஸாவது இன்னதுக்கு மவுத்தா இருப்பாங்க. சங்கு ஊதிர்பானுங்க. கம்னு இருங்கடா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அடங்குய்யால முன்னாடி பழக தெரியும் சொல்லுவோம். இப்ப பாத்துனே தெரியும் சொல்றான்டா. இல்ல யாரோ நாலு பொறுக்கி பசங்க தகராறு பண்றதா டிரைவர் சொன்னாரு. பொறுக்கி பசங்க எங்களை பார்த்தோன்னா அவனுங்க எஸ் ஆயிட்டானுங்க. அந்த 4 பொறுக்கில இவனும் ஒரு பொறுக்கின்னு தெரியாம பேசிட்டு இருக்கா மாப்ள. வீட்ல எதுவும் விசேஷமா? இல்ல நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். இந்தாங்க என் கார்டு. அமிர்தா தங்கபாண்டியன். தங்கபாண்டியன் உங்க புருஷன் என்ன பண்றாரு? அது எங்க அப்பா பேரு. ஓ அப்பாவா? உங்க பேரு? அன்பரசன். நம்மளும் கார்டு கலர் கலரா அடிச்சிட வேண்டியதான். மச்சி இவன் பேசுறத பார்த்தா சரக்கு சைடிஷ் கிடைக்காது போல இருக்கடா. மைண்ட்ல ஏறிச்சுடா. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் என்னங்க? ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். A to Z எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். பொண்ணு மாப்பிள்ளை வந்தா போதுங்க. மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் அத்தனையும் எங்க பொறுப்பு தான். பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எவ்வளவு நகை போடுவீங்க? கம்னுரா. இப்ப சொல்றேங்க. நீங்க எல்லாமே என் கல்யாணமே இல்லைங்க. தேதியை மட்டும் சொல்லுங்க. கிராண்டா பண்ணிடலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு தாங்க கல்யாணம். ஓகே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம். நல்லது. காலி போனா என்ன உன் புள்ள ஊரை விட்டு ஓட்டானே? இந்த அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போக கிடைச்ச உடனே அனுப்பி வைக்கிறேன். கிடைக்க மாட்டாயா? என் மகன் கிடைக்க மாட்டாயா? ஏன்? என் மகனை வெட்டி கொண்டுட்டாருயா. யாரையா வெட்டினது? அந்த கருணா தாயா வெட்டி கொண்டுட்டாயா. என்னது கருணாவா? சொல்லியா? என்ன கருணா பிரச்சனையா? சம்பவத்துக்கு உண்டான சம்பளம் கூலி இல்லாம இன்னைக்கு நான் கொலை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். இந்த கேவங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு. மற்றதெல்லாம் வக்கீல் பார்த்துக்குவோம். பெரியவர வயசான காலத்துல தேவையில்லாம கத்தி உசுர விட்டுறாத. உனக்கு போற நேரத்துல ஏதாவது பைசா கிசா கிடைக்கிற மாதிரி பண்றேன். ஒரு கடையை கண்ணியை வச்சு பொழைச்சுக்கு போ. காசு வேணான்றா. நம்ம எடுத்துக்குவோம். தப்பி வந்து ஐயா இந்த ஏழை வயிற்றுல அடிச்சுட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இது கேட்க யாருமே இல்லையா? யாருமே $10 சுட்டா 1000 ரூபாய் பிரைஸா? அப்ப நான் சொல்றேன்டி. எங்க சுடு? எங்க நீங்க சுடுங்க பாப்போம். நாங்க 1000 ரூபாய் தரோம். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் எப்படி சுட்டீங்க? அது என் தொழில். வருஷத்துல வாங்கிக்கிறேன். துட்டே துவை. யார் அவன்? டமாசாகரா?
நான் கைவே எப்ப பாரு பச்சை பச்சை போட்டு வித்துனாங்கிறாரு. வியாபாரமே நடக்கல துட்டுன்னு கேட்டுக்கிறீங்க. ஏய் இங்க என்னது இது? பலூன் சுடுற கடை. அண்ணா பாம்பே இருந்து வர சொல்ல கன் வாங்கி வரேன்னுங்கிறாரு. சுட்டு பழகலாண்ணா. ஃபர்ஸ்ட் நீ சொன்னா. அண்ணா பலூன் சுட்டு பழக வந்தான். அதை சுட்டு பழகுன. ஏ பெல்குண்டு போ போடா போ. சிப்பா என்னண்ணா இவனை நிக்க வச்சு சுட்டுனுக்குற? நம்மளாம் கணத்து காட்ட சொல்ல நெஞ்ச காட்ட நின்று இருப்பான். கல் தெரிய ஓடி இருக்க மாட்டான். ஓட விட்டு சொன்ன நம்பா ஓடு. ஏய் போடுறா. உனக்கு பொயப்புக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதம் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்கணும். அதுதான் பொழப்பு தேடி இங்கே வந்தேன். இந்த பீச்சில் கடை போடணும்னா அந்த படுபாவிங்களுக்கு கப்பம் கட்டணும். பேசாம நாளைக்கு அந்த கருணாவை பாரு. யாருமா அந்த கருணா? ஹலோ, வணக்கங்க, நான் தான் அன்பு பேசுறேன். அன்பா? ஓ நீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் குவார்ட்டர்ஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்திருக்கு. அது நீங்கள் தான் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாமே, அதை பண்றதுதானே என் வேலையே. ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி சேரு, 500 ஸ்கொயர் ஃபீட்டில் பந்தல், 500 பேருக்கு டீ காபி சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் தாங்க ரெடி பண்ணணும். பண்ணிடலாம் அன்பு. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் வருவீங்கல்ல? கண்டிப்பா, நான் இல்லாமல? வாங்க வாங்க, நான் அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய் வா வா, எல்லாத்தையும் இறக்குங்க. ஏய் அந்த வண்டி எடுத்துடா, சேர்த்துக்கு அதில் போடு. இறக்கு, அதை பார்த்து. ஏய் பார்த்துடா. இவனை மாதிரி 4 பேர் கிடைச்சா போதும்டி. ஆமா ஆமா. 3 நாள் நாங்கள் 3 வாரம் எடுத்துருச்சு கிளம்பி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஏய் இவனுங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க? நீங்கள் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு வர வணக்கங்க. நீங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? பரவாயில்ல, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் கூட வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஏய் என்னடா அடி அடிக்கிறீங்க? இப்படி கூட விடுங்க விடுங்க. நீங்க வாங்க நீங்க வாங்க. அமிர்தா ஏங்க நில்லுங்க, எதுக்குங்க உங்களை கோபப்படுறீங்க? நம்பி வந்தது ஏன் தப்பா போச்சு? ஐயோ, என்ன நம்பி என்ன வீட்டை விட்டு அப்படியாந்தீங்க? பேசாதீங்க. யூ ஆர் a cheat. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ரோட்ல பொறுக்கி தர பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஈவென்ட் பத்தி என்ன தெரிய போகுது? அன்னைக்கு என்னன்னா ரோட்ல கலாட்டா பண்ண, இன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ற. உங்களுக்கு பொழுது போகலனா ஏங்க ஏன் ப்ரொஃபஷனலுக்கு ஈடுபடுத்துறீங்க? இதுல என்னங்க கேவலம்? லைஃப்ல நடக்கிற எல்லாமே ஈவெண்ட் தான். லைஃபே ஒரு ஈவெண்ட் தான். நீங்க தான் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சுக்கிறீங்க. உங்க விசிட்டிங் எல்லாம் நான் இதை பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்கீங்களா? சந்தோஷமா சிரிக்கிறவன் பக்கத்துல சேர்ந்து நின்று சிரிக்கிறது பெருசு இல்லைங்க. அழுகிறவன் பக்கத்துல ஆறுதலா நிக்கிறது தான் பெருசு. கல்யாண சாவுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இது கல்யாண சாவுங்க. கல்யாணமா சாவா? இந்த இப்படித்தான் நீங்களும் கேட்டிருப்பீங்க. கல்யாணம் மாதிரி கொண்டாட வேண்டிய சாவுங்க இது. பட் நாங்க இதெல்லாம் செய்யறது இல்லையே. இனிமேல் செய்யுங்க. ஐயம்பேட்டையில் அப்பஞ்செத்து போயிட்டா அமெரிக்காவில் உட்காந்து வீடியோவில் பார்த்து அழுகிற காலங்க இது. லண்டனில் லிண்டா தாமஸ்னு பெரிய பணக்காரங்க, மல்டி மில்லியனர், எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு இதைத்தான் முழு நேரமாக செய்கிறாங்க. செத்தது யாரு, என்ன ஜாதி, என்ன மதம், எதையுமே பார்க்காம பெத்த மகனை போல மகளை போல உரிமை எடுத்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்கிற புண்ணியத்தோட வேற என்னங்க சம்பாதிக்க போறீங்க? சொந்தக்காரர்களோ நண்பர்களோ செத்து போயிட்டா கதறி அழுகிற மனசெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கே இருக்காதுங்க. ஃபோனில் செய்தி சொல்லும் போதே பாடி எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. எல்லாரும் அவ்வளோ பிஸி. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கள மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் காரியத்தில் இருந்து அஸ்தி கரைக்கிறவரையும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே அப்டேட் ஆகிக்கங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பசங்க எப்படி பரபரப்பாக வேலை செய்கிறானுங்கன்னு பார்த்துல
உன் பொண்ணால் இந்த மாதிரி இந்த காரியத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? நீ செத்து செங்குத்தா உட்காந்தீனாக்க ஓரமாக உட்காந்து மூக்கை செஞ்சுக்கிட்டு அழுகத்தான் முடியும். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை விட்டுக்கணுங்கிறது. செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. சரி விடு, வயசாகி போயிடுச்சு, ஆத்தா போயிடுச்சு. பார்த்து படிக்கிறா. போயிட்டா 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 போயிட்டா